ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். எல்லோரும் பயங்கரமாக கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சில நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வெளியிட்டதுலேருந்து பல பேருக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா சோகமான மனநிலைமை இருக்கலாம். அதாவது கம்மியாக போட்டிருக்கிற கட்சிகளுக்கு சோகமான மனநிலை இருக்கலாம். அதில் மிக முக்கியமாக தாவேகா பற்றி பார்த்தோம்னா வந்து ரொம்பவுமே குறைச்சி போட்டு வச்சுருக்காங்க சில நிறுவனங்கள். அதில் முக்கியமாக எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று திமுக ஆட்சி அமைக்கும், அதுதான் பார்த்தோன்னா அதிகமான இடங்களை கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதிமுக தான் கைப்பற்ற போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரில் யார் ஆட்சி அமைச்சாலும் தாவேகான்ற கட்சி இல்லாமல் பார்த்தோன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு திமுக அதிக இடங்களை கைப்பற்ற போகுதுன்னு சொல்கிறாங்க, அடுத்தது அதிமுகன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அதிமுக அதிகமான இடங்கள், திமுக 2வது இடம், தாவேகா 3வது இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா 16 to 24, 15 to 28, அதுக்கப்புறமா 4 to 6, 4 to 10 அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க நிறுவனங்கள். இதை பார்த்துட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் பயங்கரமான வைரல் இதுதான். இதை நம்ம எல்லாமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தளபதி சொன்ன மாதிரி இது கருத்து கணிப்பு கிடையாது, கடுப்பில் போட்ட கணிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து அஃபீஷியலான ரிப்போர்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சில நிறுவனங்கள் எடுத்து மக்களோட மனநிலைமை இதுதான், மக்கள் இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு மாதிரியான சில கருத்து கணிப்பை நிகழ்த்துவாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எடுத்திருக்கிற அந்த கருத்து கணிப்பு. இன்னும் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணால் அஃபீஷியலாகவே நம்மளுக்கு தெரிய போகுது. அந்த நாள் கேப்பில் இவங்க வேற வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்க, இத்தனை தொகுதி இவங்க கைப்பற்றுவாங்க, இவர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தோன்னா கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாஸில் இன்றைக்கி பயங்கரமான வைரல். இது எல்லாமே வந்து அந்தந்த நிறுவனங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கணக்கு மட்டும்தானே தவிர அஃபீஷியலாக யாருக்குமே தெரியாது. அஃபீஷியலாக எண்ணி முடிச்சு 4ஆம் தேதி இந்த டைம் கூட நம்மளுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது தெரியல. அந்த லெவலில் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோன்னா வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிய போகிற ஒரு விஷயத்த இவங்க ஈஸியாக பார்த்தோன்னா வந்து நாங்கள் வந்து 4 நாளை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அப்போ கள்ள ஓட்டுகள் உள்ளே போய் போட்டாங்களே, அந்த வாக்குகளோட எண்ணிக்கையில் இவங்களுக்கு எப்படி தெரியும்? திமுக நபர்கள் பல இடங்களில் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்றது குற்றச்சாட்டை வைக்கப்பட்டுட்டு வருது. அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சேர்த்து அவங்க கணக்கு போட்டிருக்காங்களா என்னன்றது நம்மளுக்கு புரியல. சரி, ஓகே, இது ஒன்று பார்த்தோன்னா இவங்க ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒன்று உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய அளவில் பெருசாக எடுத்துக்க வேணாம். யாருமே சொல்கிற ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டில் வராது. மேபி இந்த கட்சி ஜெயிக்கலாம், அந்த கட்சி ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெரிய அளவில் சொல்ல முடியாது. இதுலேயும் கூட வந்து சில பேர் வந்து அதிமுகன்றாங்க, திமுகன்றாங்க, அதுக்கப்புறமா தாவேகன்றது 3வது இடத்த தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இருக்கும், வேற என்ன? இவங்களோட கருத்து கணிப்பில் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா தாவேகா அப்படிங்கிற கட்சி தனிச்சு போட்டிடுது, அதனால் அது 3வது இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு இவங்களே கெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் 3வது இடத்த அங்கே போட்டாங்க. அதிமுகவோட திமுக பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள் அதிகமாக வச்சிருக்கு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அதிமுக, அதனால் பார்த்தோன்னா அந்த கட்சி 2வது இடத்துல வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட கருத்து கணிப்பு. இதில் விட நம்மளுக்கு தெரியாது. அது இதில் கொடுமை என்ன அப்படின்னா, திமுக அதிமுக தாவேகா அப்படின்ற கட்சிகளை பார்த்தோன்னா முன்னிலை வகித்து அந்தந்த தொகுதிகளை பிடிப்பாங்க, இவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா அந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியவே காணும். நாம் தமிழர்ன்ற கட்சி கிடையாது, மற்றவை, அவ்வளோதான் போயிடுச்சு. நாம் தமிழர் கட்சியவே காணும். அது வழக்கமாக 3வது தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எடுத்த நிறுவனங்கள் 5 நிறுவனங்களில் நாம் தமிழர் கட்சியே பார்த்தோன்னா கண்ணில் காட்டல. இந்த 3 பேரை மட்டும்தான் முக்கியத்துவமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாம் தமிழ் கட்சி காட்டவே இல்லை. இன்னும் அது 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு அண்ணன். அவரை போய் பார்த்தோன்னா மற்றவை லிஸ்ட்டில் சேர்த்துட்டீங்களே. இன்னும் அது யாரோ ஒரு தொகுதியில் பார்த்தோன்னா தனிச்சு போட்டிருப்பாரு, அவங்க மற்றவன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த வேல்முருகன், தாவாக்கா வேல்முருகன் மாதிரி 10-20 இடங்களை பார்த்தோன்னா வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்கிற கட்சிகளை நம்ம மற்றவைன்னு சொல்லலாம். 234 தொகுதிகளையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவித்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியை மற்றவை லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க 5 பேருமே. எவ்வளவு காண்டிருக்கணும்? இவ்வளோதான் மதிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்றது உங்களுக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. இதை சொன்னால் தம்பிகள் நம்ம கூட சண்டைக்கு வர்றாங்க. நீங்கள் அவ்வளோதாயா, நீங்களாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்ல கேட்க மாட்டுறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து இதெல்லாம் கருத்து கணிப்பு கிடையாது, சும்மா ஒரு உடான்ஸ் வேலை, இது வந்தெல்லாம் உண்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படி நீ மட்டும் உடனே எப்படி பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோன்னா நீ உண்மை நொத்துக்கிற, அது கூட மாறலாம்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் அதுக்கு சொல்ல வரல. இந்த 5 நிறுவனங்கள் நாம் தமிழர் கட்சி கூட மதிக்கவே இல்லையே, அதுதான் நம்மளோட கேள்வி. ஏன் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ பேர் வாக்கு செலுத்தியிருப்பாங்க அப்படின்றத பற்றி ஒரு சர்வே எடுக்க மாட்டிங்களா? இந்த 3 கட்சிக்கு எடுத்திருக்கீங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்துருக்கூடாதா? அங்கே கூட பார்த்தோன்னா ஒரு சர்வே எடுக்கிற கூட தகுதி இல்லாத ஒரு கட்சியாக போச்சா நாம் தமிழர் கட்சி. இன்னும் அது என்னப்பா அண்ணன் சீமான் பார்த்தோன்னா எவ்வளோ வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக பார்த்தோன்னா இப்போ இந்த தேர்தலில் தொண்டையே கட்டிச்சு, பேசவே முடியல. ஆனாலும் பார்த்தோன்னா பேசுவார். யாரை பேசுவார்? விஜய் திட்டுவார், அவ்வளோதான், வேற என்ன? அது ஒரு பிரச்சாரம் சொல்லி பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி கூட அண்ணா ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா,
ஒவ்வொரு தேர்தலையுமே எனக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்குறக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க. 2021 தேர்தலில் வந்து கமல் வந்துட்டார், இல்லை அப்படின்னா என் ஆட்டம் வேறு மாதிரி இருந்திருக்கும், அவர் வந்துட்டார் அப்படின்னாங்க. அவர் வெறும் 2% வாக்கு வாங்கினார், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த வருஷம் விஜய் வந்துட்டார், என் தம்பி விஜய் வந்துட்டாப்ல, அவர் இல்லைன்னா இந்த மொத்த ஆட்டமும் என் கையில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு. அவர் இல்லைனாலும் இருந்தாலும் உங்கள் ஆட்டம் உங்கள் கையில் தான் இருந்திருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருந்திருக்கணும். விஜய் வந்தால் மட்டும் உங்கள் ஆட்டம் உங்கள் கையில் இல்லையா? விஜய் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரான்னா இல்லை, விஜய் வந்தெல்லாம் முடிக்கல. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியை அந்த கட்சியை முடிச்சுக்கிச்சு, அவ்வளோதான். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? சீமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காரா? அவர் இது வரைக்கும் இந்த கட்சியோட பேரை சொன்னதில்லை, சீமானை பற்றி பேசினதே இல்லை. அந்த லெவலில் அவர் கடந்து போயிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க வாண்டடாக பார்த்துனா, விஜய் என்ன பேசு, விஜய் என்னை பற்றி கேள், ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் பின்னாடியே 24 மணி நேரம் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தற்குறிகள் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் திட்டினாங்க. விஜயே பார்த்தோன்னா ஒரு தற்குறி அப்படின்னாங்க. இவனெல்லாம் ஒரு தலைவன் அப்படின்னு கேட்டாங்க, கொலகாரன்னாங்க. எல்லாமே விஜய் பற்றி இவங்களே பேசி விஜய் ஃபேன்ஸோட வாக்கையும் பார்த்தோன்னா சிதைச்சிக்கிட்டாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனால் உண்மையான கள நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2024 பிப்ரவரி மந்த்தில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தின சில விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. அந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து ஐயோ நம்ம சீமானுக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்கோம், இந்த பக்கம் நம்ம தளபதியும் வந்துட்டாரு, 2 பேரில் இப்போ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற குழப்பத்தில் தான் இருந்தாங்க. சரி எலெக்ஷன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம தளபதிக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்தணும், இந்த கட்சி தூக்கி போடணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, இந்த சீமான், இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பாவனம், நாம் தமிழ் தம்பிங்க, இவங்க எல்லாரும் தான். தளபதி ரசிகர்கள் குழப்பத்தோடு தான் இருந்தாங்க. நம்ம சீமானுக்கு வாக்கு செலுத்தலாமா, நம்ம வர அவர் பின்னாடி நிற்கிறோம், இப்போ விஜய் வந்துட்டாரு, நம்ம யாருக்கு வாக்கு செலுத்துறது அப்படின்னு குழப்பத்தில் இருந்தவங்கள கன்ஃபார்மாக நீ விஜய்க்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற முடிவை எடுக்க வச்சது யார் அப்படின்னா சீமான் தான். ஏன்னா அவரு தான் விஜய் அவர்களை தொடர்ந்து எடுத்து பேசினார். அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று சாலையில் இந்த ஓரத்தில் நில்லு, இல்லை அந்த ஓரத்தில் நில்லு, நடுவில் நின்று ராடியில் அடிப்படி செத்து போயிடும் அப்படின்னு பேசுகிறாரு. பெரியார் கொள்கை தலைவரை ஏற்றுட்டதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை தரை குறைவாக பேசுறது, அவரோட நடிப்பை பற்றி பேசுறது, அவர் சினிமாக்காரன்னு பேசுறது, எதிரிதான் அப்படிங்கிறது. விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி அவரே நிறுத்து சண்டை செஞ்சாலும் நான் அவரை எடுத்து சண்டை செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இந்த சீமான் அப்படிங்கிற நபர் முழுக்க விஜய் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை நோக்கி அவர் சண்டையே போடல, நான் போட மாட்டேன், என் தம்பி என்ன திட்டினாள் அப்படின்னு பேசினவர் இப்போ இவர் திட்டிக்கிட்டு இருக்காரு, தம்பி கண்டுக்கிறதே இல்லை. அப்படி உள்டாவாக மாறிடுச்சு. அந்த லெவலில் தான் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி பேசி கேவலமாக இழிவுபடுத்தி, தளபதி தொண்டர்களையும் பார்த்தோன்னா இழிவுபடுத்தி, தற்குறிகள் அப்படிங்கிறது, சினிமா பைத்தியம் அப்படிங்கிறது, விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படிங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசி சீமானே அவருக்கு விழ வேண்டிய வாக்குகளை கெடுத்துட்டார். இதில் விஜய் வந்ததுக்கு அப்புறமா விஜய் ஃபேன்ஸ் விஜய் பின்னாடி போகல, அப்போ கூட குழப்பத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி அடிக்குது யார் அப்படின்னு இந்த சீமான் தான். நீ விஜய்க்கே ஓட்டு போடுன்ற முடிவு எடுக்க வச்சது இந்த சீமான் தான், அதில் மாற்றமே இல்லை. எல்லா விஜய் ஃபேன்ஸும் சீமானுக்கு ஓட்டு போகிறக்காகலாம் வெயிட் பண்ணல, ஒரு சில பேர் போட்டிருப்பாங்களா, அந்த ஒரு சில பேரை மாற்றினது இவர். அப்புறம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் ஆல்ரெடி ஆதரிக்காத நபர்கள் பல பேர் இருக்காங்க, நீ விஜய் வேறு திட்டினா பார்த்தோன்னா சும்மா விடுவாங்களா, பசங்களை வச்சு கிழிச்சிட்டாங்க, முடிஞ்சு. என் தம்பி வரலன்னா இந்த ஆட்டை இந்த எலெக்ஷனோட ஆட்டை என் கையில் தான் இருந்திருக்கு அப்படின்றாரு. ஒன்றும் கிடையாது. நீ பாட்டுக்கு உன் கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு திமுக பேசிக்கிட்டு அதிமுக பேசிக்கிட்டு நீ பாட்டுக்கு அரசியல் செஞ்சிருந்த அப்படின்னா பல விஜய் ஃபேன்ஸோட வாக்கு உனக்கு தானாக வந்திருக்கும். ஏன்னா கொள்கை ரீதியாக ஓட்டு போடுறவங்க நான் என் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அந்த கொள்கை ரீதியாக கூட பார்த்தோன்னா ஓட்டு போடக்கூடாது உனக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது காரணம் நீ தனிமனித தாக்குதலை கையில் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம். அதனால தான் இந்த நாம் தமிழர் கட்சி ஒதுக்கி வச்சாங்களே தவிர விஜய் வந்தெல்லாம் பார்த்தோன்னா இவர் வாக்கு ஒன்றும் கிடைக்கல, இவராக கெடுத்துக்கிட்டார். இவரை விட டபுள் மடங்குல யார் அப்படின்னா இந்த சாட்டை துரைமுருகன். நம்மளுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, இந்த நாம் தமிழர் கட்சி, இந்த திமுக காரங்க, இவங்க எல்லாருமே நம்மளோட தாவேகா தொண்டர்களை பார்த்தோன்னா தற்குறிகள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா கட்சிக்கும் எல்லாரோட வாக்கும் வேணும். அப்படி இருக்கிறப்போ விஜய் பின்னாடி இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஓட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, அவங்க ஓட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் நம்ம மெஜாரிட்டியான வாக்கை வாங்க முடியும், ஒரு வெற்றி சதவீதத்தை அடைய முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்கள இந்த மாதிரி கேவலமாக பேசினா நம்மளுக்கு எப்படி மறுபடியும் வாக்கு செலுத்துவாங்க? விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா எல்லா ஓட்டையும் வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்ற பயத்திலேயே பார்த்தோன்னா வந்து அவங்களை திட்டினா நம்மளுக்கு வர வேண்டிய வாக்கு வரவே வராதே. அப்படி இருக்கிறப்போ அவங்கள எப்படி பார்த்தோன்னா அரசியல் ரீதியாக பேசி, எப்படி பார்த்தோன்னா வந்து அரசியல் ரீதியாக மடமாற்றி நம்மளுக்கு வாக்கு செலுத்த வைக்க உண்டான ஒரு பணிவான வேலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எந்த ஒரு தலைவனுமே முடிவெடுக்கல. திமுக, நாம் தமிழர் கட்சிக்காரங்க, அதிமுக ரீசெண்டாக தான் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னாடி கூட பெரிய அளவில் பேசலை. அவங்க இப்போ தான் பார்த்தோன்னா தேர்தலுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாக பேசுகிறாங்க. மற்றபடி இந்த 2 கட்சிகளுமே விஜய் பின்னாடி போகிற மக்களையும் சரி விஜய் தொண்டர்களையும் சரி ஒரு ஆளாவே மதிக்கல. அவங்களோட வாக்குன்றதே நம்மளுக்கு விழணும் அப்படின்ற எந்த எண்ணமே கிடையாது.
அவங்களும் தற்கொலைகள் அப்படின்னு பேசுறது, எங்கள் பின்னாடி வரவங்களா கொள்கைவாதிகள், விஜய் பின்னாடி போகிறவங்களா தற்கொலைங்க அப்படின்னு இவங்களே பேசி விலை வேண்டி ஓட்டு சேர்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி எப்படி மக்கள் எப்படி பார்த்தோன்னா இவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க? போன தேர்தலில் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்த வெளில வச்சாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த தேர்தலில் விஜய் பின்னாடி போனதுக்காக தற்கொலைங்க அப்படின்னு திட்டிங்க அப்படின்னா அவனுக்கும் மானரோசம் இருக்குல்ல, அவனுக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. போன தேர்தல் நம்ம இவங்களுக்கு தானே வாக்கு செலுத்தணும், இப்போ என்ன நம்ம இப்படி திட்டுறாங்க, இவங்களுக்கு எப்படி நம்ம வாக்கு செலுத்துறது அப்படின்னு சொல்லி விஜய் பின்னாடி தான் அரெஸ்ட்டாக போவாங்க. போயிட்டாங்க, வாக்குகள் விழுந்துருச்சு, நீ அவ்வளோதான். அந்த வாக்குகள் கருத்து கணிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த லிஸ்ட்டில் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த கருத்து கணிப்பில் விட்டுட்டாங்க, அது மற்ற லிஸ்ட்டில் போயிடுச்சு. திமுக, அதிமுக, தாவேக அந்த 3 தான் இருக்குது. இதில் 2 கட்சிகள் பார்த்தோன்னா பெரும்பான்மையான கூட்டணி கட்சிகளை வச்சுருக்கு. அதிக அளவில் கூட்டணி கட்சிகள் இருக்கிறது இந்த 2 கட்சிகள் வச்சுருக்கு. இந்த ரகுவரன் முதல்வன் திரைப்படத்தில் சொல்லுவார்ல, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற 4 இந்த நாற்காலியில் 4 கால் பார்த்தோம்னா என்னது இல்லை, ஒன்று கூட்டணி கட்சிக்கு வரணுது, இன்னொரு ஜாதி கட்சிக்கு வரணுது அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி 4 காலமே பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள் ஜாதி கட்சிகளை நம்பி தான் இருக்கே தவிர திமுக அப்படின்ற ஒற்றை கட்சி சிஎம் ஆகிறதுக்கு தகுதியாக இருக்காரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா இல்லை. இந்த பக்கம் எடப்பாடியும் பார்த்தோன்னா சோலோவா முதலமைச்சர் ஆயிலாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காரான்னு இல்லை. எல்லாருமே அந்த 4 காலில் பார்த்தோன்னா ஒவ்வொரு காலும் தனித்தனியாக இருக்குது. அதில் ஒரு கால் தான் திமுக, ஒரு கால் தான் அதிமுக. ஆனால் இந்த பக்கம் தாவேகா அப்படின்ற ஒற்றை கால் நாம் தமிழர் கட்சி அது பல வருஷமாக ஒத்த காலில் தான் நின்றுருக்குது. எதுக்கு? நான் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு ஒத்த கால் நின்றுருக்கு, அதை விட்டுருங்க. தாவேகா அப்படிங்கிற கட்சி ஒற்றை காலில் தான் நின்றுருக்கு. ஏன்னா சேரையே நாங்கள் தான் வாங்கி உட்கார போகிறோம், எங்களுக்கு எந்த காலம் தேவையில்லை, நாங்களே புதுசாக உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு தாவேகா தனிச்சு நிற்கிது. விஜய் அவர்கள் பெரும்பான்மையான இடங்களில் பார்த்தோன்னா அதிகமான சீட்டுகளை ஜெயிக்க போகிறாரு அப்படின்றத உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு 2-3 நாட்களாக வைரல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 128 இடங்களில் தாவேகான்ற கட்சி கண்டிப்பாக சீட்டு வாங்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வாங்கிடுச்சு அப்படின்னா விஜயோட வாக்கு சதவீதம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நாட்களாக நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. உடனே இந்த திமுககாரங்க அதிமுககாரங்களாம் பார்த்துருப்பாங்க போல். உடனே பார்த்தோன்னா அங்கே சில நிறுவனங்கள்கிட்ட சொல்லி இவங்களை ஒரு கருத்து கணிப்பு எடுக்க வச்சு அவங்க பார்த்தோன்னா விட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. பட் மேக்ஸிமம் இவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி பண்ணக்கூடிய நபர்கள் கிடையாது. தோணுது, ஜஸ்ட் அப்படி தோணுது. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, விஜய் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கருத்து கணிப்பு வந்துட்டே இருக்கே, உளவுத்துறை ரிப்போர்ட் இப்படி போதே அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் இறக்கியிருக்காங்க. அதனால் சின்னதாக ஒரு டவுட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் யாருமே பாருங்களேன் தாவேக்காவை 3வது இடத்துல வச்சுருக்காங்க, இந்த பக்கம் கொண்டே வரல. ஆனால் இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு கிங் மேக்கராக தான் தளபதி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 2 கட்சிகள் எவ்வளோ சீட்டு ஜெயித்தாலும் விஜய் அவர்கள் கம்மியாகவே வந்து ஜெயிச்சிருந்தாலும் அவருடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக அவரோட தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் குறிப்பிட்ட சீட்டுகளை ஜெயிப்பார். கிட்டத்தட்ட 20 to 30 சீட்டு ஜெயிச்சிட்டாலே விஜய் அவர்களோட தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. அந்த லெவலில் இந்த எலெக்ஷன் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு தான், இவங்க சொல்கிற ஒரு கருத்து கணிப்பு தான், நம்மளுக்கும் தெரியாது. உண்மையாலுமே திமுக ஜெயிக்குமானா தெரியாது, அதிமுக ஜெயிக்குமானா தெரியாது, தாவேகா ஜெயிக்குமானா தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த 3க்குமே யாரை கேட்டாலும் தெரியாது அப்படின்ற பதில் தான் வருமே தவிர இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற பதில் யாருக்கும் வராது. ஏன்னா அந்தளவுக்கு அரசியல் களம் இருக்குது, யாராலையுமே யோகிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்குது. அது எலெக்ஷன் ரிசல்ட்டில் நீங்கள் மட்டும்தான் தெரியும். இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தோன்னா தளபதி சொன்ன மாதிரி கடுப்பில் போடுற கணிப்பு தான். அதை தூக்கி போட்டு நம்ம எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்தோன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய வேலை. ரிசல்ட் அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கருத்து கணிப்பெல்லாம் நினச்சிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும், விஜய் தவிர மற்ற 2 பேரில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் விஜயோட தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ரிஜிக் தான் வரும். இல்லை அப்படின்னா விஜய் ஆட்சி அமைப்பார். இதுதான் நடக்கும். இதுதான் தேர்தல் ரிசல்ட்டாக இருக்கும். எப்படியும் தளபதி இல்லாமல் நீங்கள் தமிழக அரசியல் களம் நகராது. அது தளபதி சுற்றி மட்டும்தான் நடக்கும். தளபதி இல்லாமல் நீங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.